கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல போட்டோ ஃப்ரேம்ஸும் கஸ்டமைஸ்டு கிஃப்டும் தரமான முறையில சூப்பரா விற்பனை செய்யக்கூடிய ஜமுனா வர்ஷினி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய பிசினஸ் பத்தியும் பெண்களுக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for having me, ma'am. My name is Jamuna Varshini from Coimbatore, founder of AJ Smiles. AJ Smiles ஓட நோக்கம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அண்ட் போட்டோ ஃப்ரேம்ஸ். நான் வந்து 3 degrees கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இதுல ஃபுல் பிசினஸே இதுதான். ஓகே மேம், உங்க பிசினஸ் மூலமா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டும் போட்டோ ஃப்ரேம்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இது எல்லாத்தையும் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? 7 years இந்த ஃபீல்டில் இருக்குங்க. December 29, 2019 ஸ்டார்ட் பண்ண பிசினஸ்ங்க இது. எந்த ஒரு குறையும் இல்லாம நீட்டா போயிட்டு இருக்குங்க நம்மளோட கிஃப்ட் ஷாப்ஸ். 7 years இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நாமளும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். மேம், சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்டா பண்றதுல வந்துட்டு ஆர்வம் ஜாஸ்தி. நான் ஸ்கூல் டைம்ஸ்ல பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அது இதெல்லாமே பார்த்து என்னோட டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, டிஃப்ரெண்டா பண்ற, நீ எதுவா இருந்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுல இருந்து வந்ததுதான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட். ஜஸ்ட் நான் தலைக்கு கட்டுற ரிப்பன்ல வந்துட்டு ஒரு ஃபிளவர் மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கேன். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் எனக்கு இந்த கஸ்டமைஸ்ட் அப்படிங்கறதே வந்துட்டு. பிளஸ் ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா லீவ் டைம், நார்மலா ஒரு கப் எடுத்துட்டு எங்க அம்மா அப்பா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வச்சுட்டு நான் வந்துட்டு அயன் பாக்ஸ் வச்சு ஒரு பிரிண்ட் பண்ணாங்க. அது சூப்பரா அந்த அவுட்புட் வந்துச்சு. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க சூப்பரா வந்திருக்கு அப்படின்ட்டு. அது ஜஸ்ட் நான் எதையுமே பார்க்கல, ஜஸ்ட் கிரியேட்டிவா பண்ணேன். அதுல இருந்து எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட சொல்றாங்க நல்லா பண்றேன். சரி, ஏன் இதையவே வந்து ஒரு பிசினஸா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தாட் எடுத்து பண்ணதுதான் இந்த பிசினஸோட ஸ்டார்டிங்குங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டிவிட்டியான மைண்டு தான் உங்களை இந்த பிஸ்னஸ் செய்ய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் மூலமா நீங்க என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? கஸ்டமைஸ்டு போட்டோ ஃப்ரேம்ஸ், கிஃப்ட்ஸ், மினியேச்சர்ஸ், மூன் லேம்ப், வுட் என்கிரேவிங், நேம் போர்ட்ஸ், நைட் லேம்ப், சப்ளிமேஷன்ஸ் ப்ராடக்ட், எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான். நேயர் என்ன நம்ம கிட்ட வந்து கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. 380+ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இப்போ சொன்னீங்க 380 கிட்ட மொத்தமா எக்கச்சக்கமா நிறைய பொருட்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கதா. அந்த வகையில இவ்வளவு பொருட்களையும் செய்யறதுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல ட்ரைனிங் எதுவும் எடுத்தீங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நான் யாருக்கிட்டயுமே போயிட்டு எனக்கு இந்த தொழில் சொல்லித்தாங்க, இதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லித்தாங்க, இதுக்கு என்னென்ன பொருள் எங்கெங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லித்தாங்கன்ட்டு நான் யாருக்கிட்டயுமே போய் கேட்கலீங்க. எல்லாமே நானா சொந்தமா ஒரு தாட்ல திங்க் பண்ணி தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது பண்ண என்னாச்சுன்னா இதுதான் ப்ராப்பரான வேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இப்ப நான் போய் யாராச்சும் கிட்ட கத்துக்கிட்டு வந்திருந்தா கூட இந்த இடத்துல இதை ஆப்ரேட் பண்ணும்போது இது அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் நோட்ஸோ இல்ல பென்ல பேப்பர்ஸ்ல எழுதி வச்சிருக்கிறது வந்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இதை நம்மளே ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டும் போது ஓகே இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு இவ்வளவு வோல்டேஜ் தேவைப்படுது, போட்டோ ஃப்ரேம்ஸ்க்குனா இந்த சைஸ்க்கு இந்த இன்ச்ல வச்சு கட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்குள்ளேயே நானே எல்லாத்தையும் போட்டு வச்சதுனால எனக்கு வந்து ஈஸியா இருக்குங்க நான் பண்ணும்போது. ஓகே மேம், நீங்களே செய்ய கற்றுக்கிட்டு இது வரைக்கும் நிறைய கிஃப்ட், ஃபோட்டோ ஃப்ரேம் இது எல்லாமே நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்த கிஃப்ட் பொருட்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்னா அது எதுவாக இருக்கும்? எனக்கு பர்சனலா பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரோட ஃப்ரேம் ஒண்ணு நாங்க செஞ்சு கொடுத்துருந்தோம். அது அன்எக்ஸ்பெக்டடா எங்களுக்கு வந்த ஒரு ஆர்டர் தான். அதனால ஒருத்தவங்களோட லைஃபே மாறி இருக்கு. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. ஒரு பிடிச்ச விஷயம் பிளஸ் ஒரு பிடிச்ச ப்ராடக்டும். கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதும் குறிப்பிட்ட முதலீட்டை வச்சு தான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0 முதலீட்டுல வந்துட்டு நான் ஆரம்பிச்ச இந்த தொழில் போக போக போகதான் மிஷின்ஸ்க்கு நம்ம ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேங்க.
சூப்பர் மேம். 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுடைய இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். இப்போது எந்த ஒரு பிஸ்னஸ்னை எடுத்துக்கும் போதும் அதில் பெரிய ஸ்ட்ரகிளே மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். ஸோ உங்கள் பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை பண்ணுறீங்களா? எஸ் மேம், நம்ம கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லார் மாதிரியும் ரொம்ப மார்க்கெட்டிங் பண்றது இல்லைங்க. ஜஸ்ட் வந்து நான் ஒரு கஸ்டமரா இன்னொரு ப்ராடக்ட போய் பர்ச்சேஸ் பண்ணா அவங்களோட மார்க்கெட்டிங் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்ட்ல வச்சு அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட வர கஸ்டமருக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற தாட்ல தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து பொன்னான இந்த தருணத்தில் நேயர்களுமே நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்ககிட்ட நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் லிங்க்டின்லயும் யூடியூப்ல எல்லா சோசியல் மீடியாலயும் வந்து பாத்தீங்கன்னா AJ Smiles for Miles அடிச்சீங்கனாலே நம்ம ப்ரொஃபைல் வந்துரும். அப்படி இல்லைன்னா என்னோட போன் நம்பர் சொல்றேங்க, 7598942203. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நானே உங்களுக்கு டைரக்டா என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ பார்த்து பண்ணி உங்களோட வீட்ல டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்லையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சு வந்திருப்பீங்க இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க மேம். நான் பிசினஸ் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க, டிசம்பர் எண்டு. அடுத்த ஒரு 2 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவ எப்படி இந்த பிசினஸ் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க மேம். ஒரு 3 டேஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 டேஸ்லயே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஹேக் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவோ போராடி ரெக்கவர் பண்ண பார்த்தேன். பட் என்னால அன்பார்ச்சுனேட்லா என்னால வந்துட்டு திருப்பி எடுக்க முடியலைங்க அந்த அக்கௌண்ட். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் ரொம்ப அப்செட் பயங்கர அப்செட், டிப்ரெஷன் என்னன்னாலும் சொல்லலாங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டேன். அப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே தாட்ல மறுபடியும் நான் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி புது ஐடிஸ் எல்லாம் போட்டுங்க. இப்போ வந்து கிளியரா போயிட்டு இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே எனக்கு காம்படிஷன் இருக்குங்க. இப்போ இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசும்போது கூட எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குங்க. எல்லாருமே வந்துட்டு என்னோட ப்ராடக்ட காப்பி பண்ணலாம், ஆனா நான் பண்ற ஐடியாவை வந்து காப்பி பண்ண முடியாது, என்ன வந்து காப்பி பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்துட்டு நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் நான் இப்ப பண்ணி தரேன் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க வந்து ஒரு பேப்பர்ல டிசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க சிஸ்டத்துல டிசைன் பண்ணி அப்புறம் தான் நாங்க வந்துட்டு டைரக்டா வந்துட்டு மிஷின்ல வச்சு ஓட்டுவோம். ஆனா எங்களை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து அது டைரக்டா மிஷின்லயே வாங்கி ஓட்டிட்டுங்க அது அவங்க பண்ற ப்ராடக்டா போட்டுறாங்க. என்னதான் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காப்பி பண்ணாலும் நம்மளோட ஓனா பண்ணக்கூடிய விஷயத்த வந்துட்டு காப்பி பண்ண முடியாது. மெட்டீரியல்ஸ் நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்றோம், எவ்வளவு குவாலிட்டியா தரும் அப்படிங்கிறதுங்க. ரொம்ப சவாலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ எப்படி இந்த பிசினஸ்ல வந்து மேல வரன்ட்டு நானும் பாத்துறேன், ஒரு 2 போட்டோ ஃப்ரேம் விட்டுட்டு நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கியா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸ்டில் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி உள்ள இருக்கும். பட் அதவே நினைச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன்னா நான் இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருப்பேனா அப்படிங்கிறது தெரியாதுங்க. அது எல்லாமே ஒரு மைண்ட் செட் தாங்க. தட்டி விட்டுட்டு இப்ப மேல வந்தாச்சுங்க. உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இப்போ பிசினஸ்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க. அந்த வகையில இவ்வளவு நாளா நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிசினஸ்ல நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னு ஏதாச்சும் இருக்கும் இல்லையா? அதை பத்தியும் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். மேம், ப்ரௌட் மூமெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குங்க. டெய்லியுமே கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நான் ரொம்ப 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 பெருமைப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்துட்டு சண்டைங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நான் உங்க பேஜ பார்த்தேன், என்னோட ஒய்ஃப் சாரி சொல்ற மாதிரி அந்த உங்களோட ப்ராடக்ட கொடுக்கும் போது அந்த சாரி அக்செப்ட் பண்ணி என் கூட அவங்க வந்து வாழணும், நான் என்னோட தப்ப வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. அஸ் அ கேர்ள் எனக்கு தெரியும் எந்த மாதிரி ஒரு கிஃப்ட்ஸ் கிடைச்சா வந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரதர் கிட்ட என்னோட ஐடியாவை வந்து ஜஸ்ட் டிராப் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். அவங்களும் பயங்கர ஹாப்பிங்க. அவங்க பேமெண்ட் எதுவுமே என்கிட்ட வந்து ரொம்ப பெருசாலாம் எதுவுமே பேசலைங்க. நான் இந்த டிசைன் கொடுங்க, இது பெட்டரா இருக்கும்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த கிஃப்ட கொடுத்தேன். நிஜமாவே எவ்வளவு அவங்க ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு பண்ண மெசேஜ் கூட நான் இன்னுமே ஸ்டில் வச்சிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் எவ்வளவோ எஃபர்ட் போட்டேன், நாங்க 2 பேரும் சேரல, ஆனா உங்களோட கிஃப்ட் மூலியமா நாங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்
போட்டாருங்க. அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயங்க. இன்னொன்னு வந்துட்டு மாமியார் மருமகளை சேர்த்து வச்ச ஒரு ஸ்டோரியுமே இருக்குங்க. அவங்க 2 பேத்துக்குமே பயங்கர ஒத்து போகாத மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மாமியார் சின்ன வயசுல இருந்த போட்டோஸ் எல்லாமே கொடுத்து இது எனக்கு வந்து டிஃப்ரெண்டா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்த வந்து நான் இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்கும் சிஸ்டர்ன்ட்டு அவங்கள்ட்ட ஒரு ஐடியா ஷேர் பண்ணாங்க. அந்த ஷேர் பண்ணதுலயுமே அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிச்சு. ஓகேங்க, இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க. உடனே நம்மளும் பண்ணி கொடுத்துட்டோம். அதுலயுமே அவங்க சேர்ந்துட்டாங்க. இன்னும் நிறைய பெருமையா நினைச்சுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல நிறைய பேத்துக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி யாரும் அந்த ஒரு உறவுகள் வந்துட்டு ப்ராப்பரா அமையாத மாதிரி இருக்குங்க. இருந்தும் இல்லாம இருக்கிறதும் அவங்களெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு நம்ம ஒரு போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கும் போது அவங்க அந்த பார்த்துக்கும் ஒரு எமோஷனல் ஆகி அழுகிறது கூடமே எனக்கு ஒரு மாதிரி ஓகே, நம்ம அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு புதுசா நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. சூப்பர் மேம். 7 வருஷமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சுய தொழிலில் நீங்கள் நிறைய சவால்களையும் சந்திச்சிருக்கீங்க, ப்ரௌடான மொமெண்ட்ஸையும் சந்திச்சிருக்கீங்க. இப்போது அது மூலமாக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் குடும்ப ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட அப்பாவுக்கு வந்து நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறது தான் ஒரு ஆசை. ஆனா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிஃப்டிங் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்துட்டேன். கிஃப்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கறத விட பாத்தீங்கன்னா இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் வந்துட்டு நான் வந்து பாக்குறேன். அது மூலியமா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு பெரிய ஹோப் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆர்வத்துல பண்றேன் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு ப்ராடக்டும் அவங்கள்ட்ட ஒரு போய் பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஓகே, பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறா, அதுக்கு நம்ம வந்துட்டு எந்த வகையிலுமே தடங்களா இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க நினைச்சுட்டாங்க. சோ நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட வீட்டுல உட்காந்து பேசும்போதோ இல்ல அவங்க ஏதோ ஒரு வாய்ஸ் ரிவ்யூஸ் எனக்கு கொடுக்கும்போது அது வீட்டுல போட்டு காமிக்கும் போது ஓகே, நம்ம பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்றா, அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க இப்ப வரைக்குமே. நான் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட் லேட் ஆகும் சம்டைம்ஸ் வீட்டுக்கு போறதுக்குங்க. லேட் நைட் கால்ஸ் வரும், ஃபாரின்ல இருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வருதுன்னா அதுக்கு கால்ஸ் வரும். அப்பெல்லாம் என்கிட்ட எதுவுமே ரொம்ப மூஞ்சியெல்லாம் சுழிச்சுக்கவே மாட்டாங்க. ஓகே நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு புரியலைங்க. நான் போக போக அவங்களுக்கு புரிய வச்சதுல இருந்து இப்ப அவங்க வந்துட்டு என்னை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பெண்ணா ஃபேமிலி சப்போர்ட்டோட ரொம்ப நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் மூலமாக இன்டர்வியூவில் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போது இந்த தருணத்தில் யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நபர் யாராக இருப்பாங்க? நன்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்னர், அப்புறம் வந்து கடவுள், அம்மா அப்பா அத்தை மாமா தம்பி தங்கச்சி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். அவங்க இல்லைன்னா இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணி இருக்கிறது வந்து பாசிபிள் கிடையாதுங்க. அடுத்ததா வந்து பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த வகையில் இப்போ ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? இப்ப சுய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்குங்க. எனக்கு அந்த டேலண்ட் இல்ல அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க. அது வந்து கம்ப்ளீட்டடா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பொய்ன்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்டுக்குள்ள வரேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஒருத்தவங்களுக்கு ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுய தொழில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் நமக்கு என்ன வருது என்ன வரல அப்படின்ட்டு தெரியுங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்றோம், அது வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு, ஓகே அது எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு போக கூடாதுங்க. அது திரும்ப பண்ண மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ப்ராடக்டோட வேல்யூ ஆகட்டும், நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், ஓகே இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், மறுபடியும் நம்ம அதை பண்ணும்போது அந்த இடத்துல கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை நீங்க அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்யறேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற எதையுமே வந்துட்டு எதிர்பார்க்க கூடாது. அதுல வந்து எடுத்ததும் நான் இந்த சுய தொழில் செய்யறேன், அதுல எனக்கு நிறைய லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு உங்க ப்ராடக்ட வாங்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்க விக்கிறீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் டைம்ல நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த தொடங்கி அது வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி மார்க்கெட்டிங்ல கொண்டு போய் அதை விற்கலாம் அப்படிங்கும் போதுதான் அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆகும். நீங்க பண்ணும் போதே வந்துட்டு அந்த ப்ராடக்ட் ஃபெயில் ஆகாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திரும்ப அதை பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போதுதான் நம்ம ஜெயிப்போம். நெக்ஸ்ட், ஒரு பக்கம் நீங்க பிசினஸ் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு விமனா இருக்கீங்க.
ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் நிறைய இடத்துல நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே போவேங்க. நான் நிறைய லேடிஸ் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்ப்பேன். நான் நார்மலா வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு பெண்களுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன். எனக்கு அவ்வளோ ரிப்ளைஸ் வருங்க. எனக்கு என்கிட்ட சொல்றவங்களா எப்படி உங்களுக்கு மட்டும் உங்களால மட்டும் இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேங்க, எங்க நம்ம பொண்ணுங்க, நம்மளால முடியாதது எதுவுமே இல்ல, வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தான் இவ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கிற டேலண்ட் வெளியே வேற யாருக்குமே இல்ல. நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும், நான் வெளியே 4 பேரை சந்திக்கிறவங்களாகட்டும், அத்தை ஆகட்டும், அம்மா ஆகட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும். நம்ம நாளைக்கு யாரையுமே நம்பி இருந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நான் எல்லா லேடிஸ்க்குமே சொல்ற ஒரே விஷயம் தான், நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் அடுத்தவங்க கிட்ட இல்ல. ஏன்னா நம்ம எவ்வளவு வலிச்சாலும் நம்ம தாங்கிக்குவோம், வெளியே சொல்ல மாட்டோம். அதுதான் பெண்கள். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி இஷ்யூவே நம்ம தாங்கி வரும்போது ஏன் நமக்குள்ள இருக்கிற டேலண்ட வெளியே காமிச்சு நம்ம அத உள்ள ஏத்திக்க கூடாது அப்படின்ட்டுதான் ஒரு விஷயம் இருக்குங்க. நிறைய லேடிஸ் என்கிட்ட மெசேஜ் பண்றதாகட்டும், இல்ல நான் வெளியே போய் சந்திக்கிற பீப்புள் ஆகட்டும், சிஸ் எனக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன், நீங்க என்ன மாதிரி ஆகணும்ட்டு நீங்க என்னைக்குமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வாங்க. நான் பெண் அப்படிங்கிற விஷயத்த அந்த காலத்துல இருந்த மாதிரி பொண்ணுங்க தானே, கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு இருக்கதானே போறாங்க, பாத்திரம் கழுவுதானே போறாங்கன்ட்டு அந்த காலத்துல இருக்கிறது உடைச்சு இந்த காலத்துக்கு என்ன இருக்கோ ஏத்துட்டு வாங்க. அதுக்குன்ட்டு நான் ஆம்பளை பசங்களை இது பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேங்க. அவங்களும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க சப்போர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபேமிலியில உட்கார வச்சு பேசி, இல்லைங்க நான் இந்த மாதிரி பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சில வீட்டுல அக்செப்ட் பண்ணல அப்படிங்கும் போது அது நம்ம எவ்வளவு பேசினாலும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது நம்ம கையில இல்லைங்க. சொல்ல போனா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எல்லா தாண்டியும் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வெளியே ஏதோ ஒண்ணு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வைங்க அப்படின்ட்டுதான் நான் சொல்லுவேங்க. இது வரைக்குமே உங்கள் பிஸ்னஸ் பற்றியும் நிறைய பேருக்கு பயன் தரக்கூடிய வகையில் பல தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? இப்ப என்னோட ஆடியோஸ் கேட்டுட்டு இருக்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. நான் இதுல நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல நான் எந்த விஷயம் சொன்னது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். இங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நானும் அந்த மாதிரி இருந்தவதான். ஜஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் நீங்க கொஞ்சம் லைட்டா திருப்பி மாத்துறீங்கனாலே போதும். லைஃப் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப். இதுவும் நீங்க லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் என்னோட எஃப்எம் இப்ப நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியே வாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதோ இல்ல பெண்களை வச்சு தேவையில்லாத பண்றது எல்லாமே நம்ம ஒழிச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கறதுதான் பாத்தீங்கன்னா என்னோட இது. நாளைக்கு எனக்குமே ஒரு பெண் குழந்தை வந்துருச்சுனாலும் அவங்கள நான் இப்படி சொல்லிதான் நான் வளர்த்துவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த பெண்களுக்கும் இப்ப இருக்கிற பெண்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. இப்ப நானே ஒரு பெண் தான், ஆனா எனக்கு நான் டெய்லியும் நான் ஃபேஸ் பண்ற விஷயம் நிறைய நான் ஃபேஸ் பண்றேங்க. என்னை வச்சு நெகட்டிவா பேசுறதாகட்டும், தப்பா பேசுறதாகட்டும், பயங்கரமா பேசுவாங்க. அது எல்லாமே என் காதுல விழுகும். நான் எதையுமே ரொம்ப கண்டுக்காம நான் போயிடுவேன். ஏன்னா எனக்கு அது எனக்கு வேலையில, எனக்கு என்னோட ஃபேமிலி இருக்காங்க, நாளைக்கு இன்னொரு ஃபேமிலி வரும், எல்லாத்தையுமே நான் பாக்கணும். அதுக்கான போக்கஸ் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கும். அதேதான் நான் உங்களுக்குமே சொல்றேன். ஒரு தொழில் தொடங்குவதற்கு பாத்தீங்கன்னா அமௌண்ட் தேவைப்படாதுங்க. நம்மளோட மைண்டு நம்ம யோசிக்கிற விதம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் உங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. சோ நான் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாரும் பிசினஸ் பண்ணுங்க, உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த அழகான லைஃப ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காகவும் உடஞ்சு போயிடாதீங்க. ஒரு மூலையில உட்கார்ந்து அழுகாதீங்க. நிறைய நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஜஸ்ட் நான் உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ரிசீவ் பண்ற மெசேஜ் ஆகட்டும், நான் பேசுற போன் கால்ஸ் ஆகட்டும், நிறைய பேர்கிட்ட நான் பேசினால மட்டும்தான் நான் இந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல வைக்கிறேங்க. நீங்க இவ்வளவு நேரம் என்னோட ஆடியோ கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்னோட ஸ்பீச்ல இருந்து உங்களால எவ்வளவு எடுத்து வெளியே சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சாதிச்சு காட்டுங்க. அது ஒண்ணு மட்டும் போதும். நீங்க இந்த ஆடியோ கேட்டு என்னால ஒரு 4 பேர் சாதிச்சிட்டீங்கன்னா அதை விட எனக்கு வேற பெரிய சந்தோஷமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம்.
நேயர்களே, நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் தரமான முறையில் சூப்பராக விற்பனை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜமுனா வர்ஷினி அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சு பல பயனுள்ள தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.